அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 ஜிகே ஃபுல் ரிவிஷனாக பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவில் ஒரு 150 கேள்விகள் அனைத்து சப்ஜெக்ட்லேயும் கலந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க கேள்விகளை ஒன் பை ஒன்னாக பார்த்துறோம். இந்திய அரசியலமைப்பின் 335வது பிரிவு இட ஒதுக்கீட்டை எதற்கு வழங்குகிறது? ஆர்டிகல் 335 ஆஃப் The Indian Constitution provides reservation. எதற்காக வழங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில் இட ஒதுக்கீடுக்காகத்தான் வழங்குகிறது. இது பார்த்தீங்கன்னா பிரிவு 335 யூனியன் அல்லது மாநிலத்தின் விவகாரங்கள் தொடர்பாக சேவைகள் மற்றும் பதவிகளுக்கான நியமங்களை செய்வதில் நிர்வாகத்தின் செயல்திறனை தொடர்ந்து பராமரிப்பதுடன் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியின உறுப்பினர்களின் கோரிக்கைகள் கவனத்தில் கொள்ளப்படும். இதுதான் ஆர்டிகல் 335 இட ஒதுக்கீடை பற்றி யாருக்குங்கிறத பார்த்தோம். லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கிறது? லோக் ஆயுக்தா உங்களுக்கு தெரிந்ததுதான். மாநில அளவில், அதாவது ஒரு அரசு ஊழியர்கள் ஊழல் அவங்க ஏதாவது குற்றங்கள் செஞ்சிருந்தா ஒரு சுதந்திரமான நீதித்துறை தான் லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறது. சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. ஆர்டிகல் 226, அதே மாதிரி ஆர்டிகல் 32, ஆர்டிகல் 40, ஆர்டிகல் 51A. இதுல நம்ம அந்த நீதி பேராணிகளும் சரி, சட்டப்பிரிவு 226 எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, உயர் நீதிமன்றத்திற்காக. சட்டப்பிரிவு 32 அடிக்கடி எடுத்தாளப்படுவது உச்ச நீதிமன்றத்தில். இதில் சட்டப்பிரிவு 40ங்கிறது பஞ்சாயத்து ரிலேட்டடாக வரும். 51A அடிப்படை கடமைகளாக வரும். அப்போ உங்களுக்கு 1, 2 இது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. ராஜமன்னார் குழுவை பற்றிய கீழ்காணும் சொற்றொடரில் எது சரியானது? ராஜமன்னார் குழு 1968ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது என்பது தவறு. 69 அமைச்சாங்க. இக்குழு 1971 அதன் பரிந்துரைகளை அளித்தது. இக்குழு ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது. கூற்று 2, 3 சரியான ஒன்று. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடையாகும். அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக. இதுல கீழ்வரும் அமைப்புகளில் சிறியது முதல் பெரியது என்னென்ன? இதுல பாத்தீங்கன்னா, கிராம சபை, அடுத்தது கிராம ஊராட்சி, அடுத்த ஒன்று ஊராட்சி ஒன்றியம், அடுத்தது மாவட்ட ஊராட்சி மன்றம். ஆப்ஷன் பி இது கிராம சபையில் இருந்து அடுத்தது கிராம ஊராட்சி வரும். ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி மன்றம் என்பது சரி. சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயகர் அவையை நடத்துகிறார். சபாநாயகர் எவ்விதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோமோ அவ்விதமே துணை சபாநாயகரும் அவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதை போலவே அவர் நீக்கப்படுகிறார். இவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் பொழுது தானாகவே அதன் தலைவராவது இவரது சிறப்பு. மேற்காணும் கருத்தோடு கீழ் வருவனவற்றுள் எது மிகச்சரியாக பொருந்துகிறது? இதுல துணை சபாநாயகர் ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா, பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் போது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவர் ஆகிறார் என்பதுதான் மிகச்சரியான பொருத்தமான தொடர். அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு எது? In which case the Supreme Court gave judgment that directive principles cannot override the fundamental rights. எந்த வழக்குல அடிப்படை உரிமைகளை அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் மீறக்கூடாது? அது எந்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாகாணம் வெர்சஸ் செண்பகம் துரைராஜன் வழக்கு என்பது சரியான ஒன்று. கன்சிடர் the following statements. கீழ்காணும் கூற்றுகளை பரிசீலிக்கவும். மண்டல் குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் அரசாங்கம். அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்திரா ஷகானி வெர்சஸ் ஒன்றிய வழக்கு இட ஒதுக்கீடு தொடர்பானதாகும். இந்த கூற்றுகள்ல எது ஒன்று சரியானது?
இதுல 3 கூற்றுகளுமே சரி. மண்டல் குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் அரசாங்கம். அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தலுக்கான இடஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்திரா ஷகானி வெர்சஸ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானது. ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று. தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் எது? தி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் எந்த நாள் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6, 1952 வந்தது. ஹூ இஸ் த சேர்பர்சன் ஆஃப் த தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன்? தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் யார்? தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவராக இருப்பவர் முதலமைச்சர் என்பது சரியான ஒன்று. இன் இந்தியா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அதாவது ஜிஎஸ்டி ஆக்ட் கேம் இன் எஃபெக்ட் ஆன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 கேள்வியும் வரும். நடைமுறைக்கு வந்த நாள், அதே மாதிரி அந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள். இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது? ஜூலை 1, 2017 நடைமுறைக்கு வந்தது. இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? தி நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் ரெகனைஸ்டு பை த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ். இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. 22 மொழிகளை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உட மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பிரிவு எது? தி ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ரிலேட்டட் டு த ரைட் டு கன்சர்வ் த பீப்புள் ஆஃப் டிஸ்டிங்க்ட் லாங்குவேஜஸ் அண்ட் கல்ச்சர் இஸ். அந்த பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 29 1 என்பது சரியான விடை. வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த ஆல் இந்தியா கோர்ட் எஸ்டாப்ளிஷ்டு அண்டர் த ஆக்ட் ஆஃப் 1935? இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதன் பெயர் என்ன? அதனுடைய பெயர் ஆப்ஷன்ல ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா, இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் என்பது சரி. அரசியல் சட்டப்பிரிவு 263 மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உருவாக்கியதன் நோக்கம். ஆர்டிகல் 263 contemplates the establishment of an interstate council to. நோக்கம் எதற்காக? ஆப்ஷன் ஏ தான். மாநில அரசுகளுக்கு இடையிலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பினை ஏற்படுத்தி ஒருமைப்பாட்டை வலியுறுத்த என்பது ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. நீல் தர்பான் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை எழுதியவர் யார்? இண்டிகோ யாருன்னு பாருங்க, தீனபந்து மித்ரா. நீல் தர்பன் ஏ பிளே போர்ட்ரைட் இண்டிகோ பிளான்டர்ஸ் ஆப்ரேஷன் வாஸ் ரிட்டன் பை தீன்பந்த் மித்ரா என்பது சரி. ரீசன் காரணம் கூற்று பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று அழைக்கப்படுகிறார். காரணம் அவர் மிகச்சிறந்த வீரமிக்கவராக ஆங்கில அரசுக்கு எதிராக போரிட்டார். இதுல பாருங்க, இதுல கூற்று அதாவது வலியுறுத்துதல் காரணம் இரண்டும் உண்மை மற்றும் வலியுறுத்துதல் என்பது காரணம் என்பது வலியுறுத்துதலுக்கான சரியான விளக்கம். வேலு நாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று அழைக்கப்படுகிறார். காரணம் பார்த்தீங்கன்னா அவர் மிகச்சிறந்த வீரமிக்கவராக ஆங்கில அரசுக்கு எதிராக போரிட்டார். அடுத்த ஒன்று கூற்று காரணம். சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பெண் விடுதலையும் ஆகும். காரணம் பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கியது. தி மூவ்மெண்ட் ப்ரொவைடட் எ ஸ்பேஸ் ஃபார் விமென் டு ஷேர் தேர் ஐடியாஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம். இரண்டுமே சரியான விளக்கம் என்பது ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்தது, மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார், கல்விக்காக போராடினார், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து 35 ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார். அவர் யார்? ஆப்ஷன்ல லீலாவதி என்பவர் என்பது சரியான விடை. மறுமணம் செய்து கொள்ள மறுத்தவர், கல்விக்காக போராடினார், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து 35 ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார். அடுத்த ஒன்று, டேஸ் என்பது ஒரு வகை சமூக இயக்கமாகும்.
இது கல்வி, ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அது எந்த இயக்கம்? Dash is a type of social movement that aims to gradually change or improve certain aspects of society, such as education or health care. அது which movement? ஆப்ஷன்ல சீர்திருத்த இயக்கம் என்பது சரியான விடை. கீழே கூறப்பட்டுள்ளவற்றை கவனிக்கவும். 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் சில குறிக்கோளுடன் ஏற்படுத்தப்பட்டது. அது இந்திய தேசியத்தை பரப்புதல், இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நெருங்கின தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல், நேர்மறையான துன்புறுத்தக்கூடிய சட்டத்தை நீக்குதல், கல்வி கற்ற மக்களிடையே அதிருப்தியை களைதல். இதுல உங்களுக்கு வரிசைப்படி என்ன வரும்? கால வரிசையில் இதுல 1, 2, 3, 4 சரி. அதாவது இந்திய தேசியத்தை பரப்புதல், டு ப்ரமோட் இந்தியன் நேஷனலிசம், இந்தியாவுக்கும் இங்கிலாந்திற்கும் இடையே நெருங்கின தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல், நேர்மறையான துன்புறுத்தக்கூடிய சட்டத்தை நீக்குதல், கல்வி கற்ற மக்களிடையே அதிருப்தியை களைதல் என்பது ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு பூனாவிலிருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டது தொடர்பாக பின்வரும் காரணங்களில் சரியானது எது? Regarding the changes of venue of the first session of the Indian National Congress from Pune to Bombay, which of the following statement is true? அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பூனா காலரா நோயால் பாதிக்கப்பட்டிருந்தது என்பதுதான் சரியான காரணம். பின்வருவனவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும். நானா சாஹிப், ராணி லக்ஷ்மிபாய், தாந்தியோ தோப், ஜெனரல் வில்லியம், குன்வர் சிங், ஜெனரல் ஆக்டன் இவங்க அந்த புரட்சி ஏற்படுத்தப்பட்ட போது. இதுல டி 2, 4 சரின்னு கொடுத்துருக்காங்க. டி 2, 4 சரி. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நானா சாஹிப், ஜெனரல் ஹென்ரி ஹேவ்லாக் என்பது சரி. ராணி லக்ஷ்மிபாய்க்கு சர்ஹி க்ரோஸ். ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 1, 2 சரி. இதுல தாந்தியோ தோப், ஜெனரல் வில்லியம், ஜெனரல் ஆக்டன் என்பது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகளை பரப்புரை செய்ய 1912ஆம் ஆண்டு அல் ஹிலால் பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார்? The newspaper Al Hilal, which propagated the rationalist and nationalist ideals, was started in 1912 by மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பது சரியான விடை. ராஸ்ட் கோப்தார் என்பது பம்பாயில் இயங்கிய ஒரு ஆங்கிலேய குஜராத்தி செய்தித்தாள். இது தாதாபாய் நவ்ரோஜியால் கிபி 1854இல் தொடங்கப்பட்டது. ராஸ்ட் கோப்தார் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. Rast Goptar was an Anglo-Gujarati newspaper operating in Bombay that was started in AD 1854 by Dadabhai Nauroji. Rast Goptar means truth teller, உண்மையை கூறுபவர் என்பது சரியான விடை. பின் வருபவர்களில் எவர் 1897இல் நடந்த இந்திய தேசிய காங்கிரசின் அமராவதி கூட்டத்தை 3 நாட்கள் தமாசா என்று வர்ணனை செய்தவர்? Who among the following described Amaravati session of the Indian National Congress held in 1897 as a 3 days Damasa? அவர் யார்? அவர் அஸ்வினி குமார் தத் என்பது சரியான விடையாகும். அனைத்து வங்காள சட்டமறுப்பு குழுவை உருவாக்கியவர் யார்? அனைத்து வங்காள சட்ட மறுப்பு குழுவை All Bengal Civil Disobedience Council was formed by ஆப்ஷன்ல மோ அதாவது ஜே மோ சென்குப்தா என்பது சரியான விடை. சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யார்? பெரிய பங்குதாரர்களாக ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு Who is the major shareholders? ஆப்ஷன்ல பாண்டித்துரை ஹாஜி பகீர் என்பது சரியான விடை.
விச் ஆஃப் த ஃபாலோவிங் கரெக்ட்லி இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு, பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? மேஜர் பானர்மேன் பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை, கர்னல் அக்னியூ மற்றும் இன்னசம் மருது சகோதரர்கள், கர்னல் கரான் பூலித்தேவர், தலைமை தளபதி சர் ஜான் கிராடக் வேலூர் கழகம் 1806. இதில் அனைத்துமே சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. கடைசி ஒன்று, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய நோக்கங்களும் கோரிக்கைகளும். அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும். நாட்டில் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவித்தல். நாட்டில் பொது கருத்தை ஒழுங்கமைக்கவும் பயிற்றுவிக்கவும். தி மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் ஆஃப் INC வேர். இதில் 3 கூற்றுகளுமே சரி. அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும். நாட்டில் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவித்தல். நாட்டில் பொது கருத்தை ஒழுங்கமைக்கவும் பயிற்றுவிக்கவும் என்பது சரியான ஒன்று. சரியான இணையை தேர்ந்தெடு. சரியான இணையை தேர்ந்தெடு. அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர். அதே மாதிரி உதயகிரி குகை கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தர். பிதாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர். இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க, சரியான ஒன்று என்ன? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர், பிதாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர். அப்போ உதயகிரி குகை கல்வெட்டு யாருடையது அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தரோட தான் உதயகிரி குகை கல்வெட்டு. இதுல மதுரா பாறை கல்வெட்டு, காஞ்சி பாறை கல்வெட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா உதயகிரி குகை கல்வெட்டு, அதே மாதிரி மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தரோடது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதுல 1ஆம் சந்திரகுப்தர் என்பது தவறான ஒன்று. குப்தர் கால இலக்கிய சான்றுகளில் தவறான இணையை தேர்ந்தெடு. இதுல குப்தர் கால இலக்கிய சான்றுகள், இப்போ ஒவ்வொரு வம்சமும் அந்த அரசங்க வர்றப்ப பாத்தீங்கன்னா அந்த நூல்கள், கல்வெட்டுகள், இலக்கிய சான்றுகள் இதெல்லாம் தான் முக்கியமா இருக்கும். இதுல குப்தர் கால இலக்கிய சான்றுகளில் தவறான இணை எதுன்னு பாத்தீங்கன்னா தேவி சந்திரகுப்தம். இது காளிதாசரால் இயற்றப்பட்டது என்பது தவறு. அது யாருங்கிறத பார்த்துடலாம். விசாகதத்தரோட தான் தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம், பாணரின் கர்சசரிதம் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா குப்தர் கால சான்றுகளா இருந்தது. விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம், முத்தராட்சசம் போன்ற நூல்களை விசாகதத்தர் எழுதியுள்ளார். தேவி சந்திரகுப்தம் காளிதாசர் என்பது தவறான ஒன்று. நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசின் வடிவம் யாருடையது? நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்த். இவர் தான் குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர். குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் என கருதப்படுகிறார். அவர் தற்போதைய வங்காளம், பீகார் பகுதிகளை ஆண்டதாக கருதப்படுகிறது. நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் இவருடையதே. இவருக்கு பின்னர் இவருடைய மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா கடோத்கஜர். கல்வெட்டுகளில் இவர்கள் இருவருமே மகாராஜா என்று குறிப்பிடப்படுகின்றனர். யார் மகாராஜா என்று குறிப்பிடப்படுகிறனர் பாத்தீங்கன்னா கடோத்கஜர் மற்றும் ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தர் யாரு? ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர். கடோத்கஜர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்ரீகுப்தரின் மகன்கிறத ஞாபகம் வச்சுங்க. லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்த குப்த அரசர் யார்? லிச்சாவி அரச குடும்பத்தை சார்ந்த குமாரதேவியை மணந்த குப்த அரசர் ஆப்ஷன்ல 1ஆம் சந்திரகுப்தர். அவர் தான் பாத்தீங்கன்னா 1ஆம் சந்திரகுப்தர் தான் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சார்ந்த குமாரதேவியை மணந்தவர் 1ஆம் சந்திரகுப்தர் ஆவார். சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றிய குப்த அரசர் யார்? சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றிய குப்த அரசர் யாருன்னு பாருங்க, விக்ரமாதித்யர் என்பது 2ஆம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் மகனாவார். அவர் விக்ரமாதித்யர் என்றும் அறியப்படுகிறார். அப்போ விக்ரமாதித்யர் என்ற சிறப்பு பெயரால் அறியப்படுபவர் 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர் யாருன்னா சமுத்திரகுப்தரின் மகன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இவர் தான் சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றிய குப்த அரசர் விக்ரமாதித்யர் என்பது சரியான விடை. இவர் பாத்தீங்கன்னா மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றினார். தென்னிந்திய அரசுகளோடு அவர் நட்புறவை பேணினார்.
குதுப் மினாருக்கு அருகேயுள்ள இரும்பு தூண் யாரால் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யாரால் உருவாக்கப்பட்டது என நம்பப்படுகிறது. இவருடைய ஆட்சியின் போது பாகியான் எனும் சீன பௌத்த அறிஞர் இந்தியா வந்தார். யாருடைய ஆட்சியின் போதுனா விக்ரமாதித்யர் ஆட்சியின் போது. பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். பிரசஸ்தி என்பதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். பிரசஸ்தி நம்ம பிரஸ்பதின்னு கூட பல அடிக்கடி சொல்லுவோம். பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். பிரசஸ்தி என்பதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வது. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. இது பாக்ஸ்லயே அப்படியே கொடுத்துருப்பாங்க. பிரசஸ்தி அல்லது ஒரு மெய்கீர்த்தின்னு பொருள்படும். பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். அவைக்கள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர்தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் பொறிக்கப்பட்டன. அதுதான் நம்ம தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா மெய்கீர்த்தி, சோழரது மெய்கீர்த்தின்னு எல்லாம் பார்த்துருப்போம். மெய்கீர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய மற்றொரு பெயர் பிரசஸ்தி என்பதாகும். இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் பௌத்த அரசன் யாருடைய சமகாலத்தவர்? இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் இவர் யாருடைய சமகாலத்தவர்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார். இதில் அப்படியே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவராக இருந்தார். தவறான இறையை தேர்ந்தெடு. நவரத்தனங்கள்ல தவறான இணை. அமர சிம்கர் அகராதியியல் ஆசிரியர், காளிதாசர் சமஸ்கிருத புலவர், தன்வந்திரி மருத்துவர், ஹரிசேனர் ஜோதிடர் என்பது தவறான ஒன்று. அதுல உங்களுக்கு நவரத்தினங்கள் யாராருன்னு பார்த்தரலாம். ஹரிசேனர் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு சமஸ்கிருத புலவர். ஜோதிடர் என்பது தவறு. சமஸ்கிருத புலவர் காளிதாசர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிங்கர் அகராதியியல் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர், காகபானகர் ஜோதிடர், சன்கு கட்டடக்கலை நிபுணர், வராகமிகினர் வானியல் அறிஞர், வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர் என்று நவரத்தினங்கள். அவங்க பணிகள் என்னங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது பாருங்க, மாநாயகன் என்றால் என்ன பொருள்? மாநாயகன் என்றால் என்ன பொருள்? மாநாயகன் என்றால் பார்த்தீங்கன்னா பெருங்கடல் வணிகன் என்று பொருள்படும். கண்ணகியின் தந்தை தான் மாநாயகன் ஆவார். மாநாயகன் என்றால் பெருங்கடல் வணிகன் என்று பொருள். இதே நாயகன் கோவலனின் தந்தை மாசாத்துவன். மாசாத்துவன் என்றால் பெருவணிகன். அப்போ மாசாத்துவன்னா பெருவணிகன், மாநாயகன் என்றால் பெருங்கடல் வணிகன் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுங்க. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருட்களை விற்பது தவறான செயல் என்று கருதியதை கூறும் நூல் எந்த நூல்? பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல்னு அவங்கள அப்படி கருதுனாங்க. அதை கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை அதை பற்றி விவரிக்கிறது. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினார்கள். மிகச் சரியான விலைக்கே பொருள்களை விற்றனர். கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை பட்டினப்பாலை கூறுகிறது. கடை சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? நம்ம முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு பார்த்துருப்போம். அதுல கடை சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 49 பேர் பணி செய்தனர். சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை எந்த ஊருக்கு உண்டுன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு. கடை சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் மொத்தம் 49 பேர் என்பது சரியான ஒன்று. கீழ்கண்ட எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைந்திருந்தது? அது எந்த இடம்? கீழ்கண்ட எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. பாண்டியன் துறைமுகமான குர்க்கைக்கு அருகில் உவரி அப்படிங்கிற இடம் உள்ளது. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துள்ளது. பிற நாட்டு நாணயங்களும் மதுரையிலும் அச்சடிக்கப்பட்டது. மதுரையின் புகழுக்கு இது ஒரு சான்றாக விளங்குகிறது. அப்போ மதுரையில தான் ரோமானிய நாட்டு நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்துள்ளது. அடுத்தது பொறுத்துக. புகார் என்ன நகரம்? மதுரை. காஞ்சி. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். இதுவும் புக்ல அப்படியே தகவல் பேழையா கொடுத்துருப்பாங்க. புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி என்பது கல்வி நகரமாகும். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்?
நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்றவர் ஆப்ஷன்ல காளிதாசர் என்பது சரியான விடை. இதுல பாத்தீங்கன்னா நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கவிஞர் காளிதாசர் கூறுகிறார். கல்வி கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்களில் முதன்மையான திருநாவுக்கரசர் காஞ்சி நகரை புகழ்ந்துள்ளார். அப்போ கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று புகழ்ந்தவர் திருநாவுக்கரசர். அதே மாதிரி புத்தகையா சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் தான் இதை பற்றி கூறியுள்ளார். அப்ப நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்றவர் காளிதாசர், கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்றவர் திருநாவுக்கரசர், அதே மாதிரி 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என கூறியவர் யுவான் சுவாங்குங்கிறத ஞாபகமா வச்சுக்கோங்க. கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி மாநகரம் தான் கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. காஞ்சி கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள புகழ்பெற்ற கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கோவிலாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. சோழநாடு, சேரநாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. சோழநாடு என்ன உடைத்து அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி இதை பார்த்த ஒரு கேள்வி. சோழநாடு சோறுடைத்து, சேரநாடு வேலம், சேரன்னாவே கேரளா வச்சு யானை நாவும் வச்சுங்க. பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான ஒன்று. தகவல் பயலையிலே அதையும் கொடுத்துருக்காங்க. சோழநாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேரநாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் தொண்டை நாடு அல்லாதது எது? தொண்டை நாடு அல்லாதது தர்மபுரி, திருவள்ளுவர், கரூர், திருவண்ணாமலை. ஆப்ஷன்ல தொண்டை நாடு அல்லாதது கரூர். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சேரநாடு எந்தெந்த பகுதிகள்? கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள் சேரநாடாக இருந்தது. தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள் சோழநாடு. மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் பாண்டிய நாடு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி தொண்டை நாடு. அப்போ இதுல வந்து கரூர் என்பது சேர நாட்டின் பகுதியாகும். தொண்டை நாடு கிடையாது. 2001ஆம் ஆண்டு கணக்கின்படி இந்தியாவில் உள்ள முக்கிய மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 2001 சென்சஸ் படி இந்தியாவில் உள்ள முக்கிய மொழிகளின் எண்ணிக்கை 122 ஆகும். இந்தியாவின் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. அதே மாதிரி 4 மொழி குடும்பங்கள் எது? இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன் ஆகிய 4ம் முக்கிய மொழி குடும்பமாகும். நம்ம தமிழ் மொழி வந்து பழமையான திராவிட மொழியாகும். அப்போ 122 முக்கிய மொழிகளை 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி கொண்டிருந்தது. எந்த ஆண்டில் தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004ஆம் ஆண்டாகும். மற்ற மொழிகள்லாம் எப்பப்பங்கிறதை பார்த்துடலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக உள்ளன. அப்ப 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக எந்த அட்டவணையில் உள்ளதுன்னா 8வது அட்டவணையின்படி. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழி அப்படிங்கிறது நம்ம தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது. தற்போது 6 மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ மொத்தம் 6 மொழிகள் இப்போதைக்கு செம்மொழிகளாக உள்ளது. சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு மற்றும் கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒரியா 2016ஆம் ஆண்டு செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டன. அப்ப அட்டவணை எவ்வளவு, எத்தனை செம்மொழிகள் உள்ளன, தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்னங்கிறதெல்லாம் இதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளிலிருந்து பார்த்தீங்கன்னா 60% நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவும் உங்களுக்கு தெரியுமால. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை ஆகும். அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டுள்ளன. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஜவஹர்லால் நேரு அவர்களால் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூல் எழுதப்பட்டது. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அவருடைய நூல்ல
டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ள வரிதான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வரியாகும். தவறான கூற்றை தேர்ந்தெடு. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் பாரதியார். 2525 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாயும் இந்தியாவின் நீளமான நதி கங்கை. பிரம்மபுத்திரா 4838 கிலோமீட்டர் நீளமுடையது என்பது தவறு. இமாம் பசத் முகலாயர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்களாகும். இந்த 3 கூற்றுகளுமே சரி. இதுல பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா 2900 கிலோமீட்டர் நீளமுடையது அப்படின்னாலும் இந்தியாவில் பாயும் தொலைவு குறைவுதான் அப்படிங்கிறது. பிரம்மபுத்திரா 4838ங்கிறது தவறு. 2900 கிலோமீட்டர் நீளமுடையது. தவறான இணையை தேர்ந்தெடு. ஆற்று ஓங்கில் எப்போ அதே மாதிரி லாக்டோபாசில்லஸ், மாம்பழம், தாமரை, இதெல்லாம் ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. ஆற்று ஓங்கில் 2010ஆம் ஆண்டு, மாம்பழம் 1950, தாமரை 1950, லாக்டோபாசில்லஸ் இந்த நுண்ணுயிர் 2014 என்பது தவறு. 2012ஆம் ஆண்டு அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா லாக்டோபாசில்லஸ் இது ஒரு தோழமை பாக்டீரியா. இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2012ஆம் ஆண்டு. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலி மலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது என்பது சரியான ஒன்று. தேசிய கொடியின் நீள அகலம் எந்த விகிதத்தில் அமைந்துள்ளது? நம்ம இந்திய தேசிய கொடியில நீள அகலம் பார்த்தீங்கன்னா 3:2 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. தேசிய கொடியின் நீள அகலம் 3:2 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. நடுவில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய கொடியை சார்ந்த சில பாயிண்ட்ஸையும் பார்த்துடலாம். இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சார்ந்த பெங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். இது ஒரு முக்கியமான கேள்வி. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் 15/8/1947 செங்கோட்டையில் ஏற்றினார். இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அப்போ தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? அந்த கொடியை ஏற்றியவர் யார்? இப்போ எங்க பாதுகாக்கப்பட்டு வருகிறதுங்கிறத எக்ஸ்ட்ரா தகவல்களாக தெரிஞ்சுக்கலாம். தவறான கூற்றை தேர்ந்தெடு. திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். 1932 காந்தியடிகளை கைது செய்ததை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் என அழைக்கப்படுகிறார். திருப்பூர் குமரனின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா அப்படிங்கிறது தவறு அஞ்சல் தலை வெளியிட்டார்கள். இதனால் திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் என அழைக்கப்படுகிறார். அவரது தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு அவரது உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. பாரத ரத்னா என்பது தவறான ஒன்று. வங்க எழுத்தாளர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது. இதன் காரணமாக தேசிய கீதத்துக்கு இணையான தேசிய பாடல் என்ற சிறப்பு இப்பாடலுக்கு அளிக்கப்படுகிறது என்று அறிவித்தவர் யார்? அதாவது தேசிய கீதத்துக்கு இணையாக இந்த பாடல் தேசிய பாடல் அப்படின்னு அறிவித்தவர் யாருன்னு பாருங்க. ஆப்ஷன்ல யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள். வங்க எழுத்தாளர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது. இதன் காரணமாக தேசிய கீதத்திற்கு இணையான தேசிய பாடல் என்ற சிறப்பு இப்பாடலுக்கு அளிக்கப்படுகிறது என அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவரும் மேனாள் குடியரசுத் தலைவருமான ராஜேந்திர பிரசாத் ஜனவரி 1950 அறிவித்தார். இப்பாடல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? ஆனந்த மடம் என்ற நாவலில் இருந்து வந்தே மாதர பாடல் எடுக்கப்பட்டதுங்கிறது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. யாருடைய ஆட்சி காலத்தில் சக ஆண்டு முறை தொடங்கியது? அது யாருடைய ஆட்சி காலம்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கர் ஆட்சி காலத்துல தான் சக ஆண்டு முறை தொடங்கியது. தேசிய நாட்காட்டி பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி 78 சக ஆண்டு முறை தொடங்கியது. இளவேனில் கால சமபகல் இரவு நாளான மார்ச் 22 அன்று இந்த ஆண்டு தொடங்குகிறது. லீப் ஆண்டுகளில் இது மார்ச் 21 அமையும். சக ஆண்டு முறையை
பின்பற்றியே நமது தேசிய நாட்காட்டி அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ கனிஷ்கர் காலம்ங்கிறது சரியான விடை. நாடு விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமை பெற்றவர் யார்? சுதந்திர நாளன்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்று பாரதியாரின் பாடலை பாடி வானொலியில் பாடி பெருமை பெற்றவர் ஆப்ஷன்ல டி.கே. பட்டம்மாள் அவர்கள். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வானொலியில் பாடி பெருமை பெற்றவர். அவங்க மறைந்த கர்நாடக இசை பாடகி டி.கே. பட்டம்மாள் அவர்கள். கடைசி ஒன்று, இந்திய அரசியலமைப்பு சபை எப்போது மூவர்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டது? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. ஜூலை 22, 1947 தான் இந்திய அரசியலமைப்பு சபை 1947 ஜூலை 22 மூவண்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டது. 18 முடியரசர்களால் ஆளப்பட்ட பாமணி அரசு எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? விஜயநகர பாமணி அரசுகள்ல இந்த பாமணி அரசு எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 180 ஆண்டுகள் நீடித்தது. அதாவது 18 முடியரசர்களால் ஆளப்பட்டது பாமணி அரசு. இவ்வரசு ஏறத்தாழ 180 ஆண்டுகள் நீடித்தது. அடுத்தது, யார் மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார்? யார் மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார்? அவர் பார்த்தீங்கன்னா குமார கம்பண்ணா அவர்கள் தான் மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார். இவர் முதலாம் புக்கருடைய மகன் தான் குமார கம்பண்ணா. அவர் மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார். குமார கம்பனாவின் மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்கா தேவி. அவரால் எழுதப்பட்ட நூல் தான் மதுரா விஜயம். இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. மதுரா விஜயம் யாரால் இயற்றப்பட்டது? அந்த மதுரா விஜயம் நூலில் தான் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்குகிறது. அப்போ குமார கம்பனாவின் மனைவியார், மதுரா விஜயம் என்ற நூல் யாரால் இயற்றப்பட்டது? அந்த 2 கொஸ்டின்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர் ஆப்ஷன்ல முதலாம் தேவராயர். அவர்தான். இவர் முதலாம் தேவராயர் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தார். இவருக்கு பிறகு ஆட்சிக்கு பொறுப்பேற்றவர் 2ஆம் தேவராயர். அந்த 2ஆம் தேவராயர் தான் சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசராவார். இவர் பார்த்தீங்கன்னா முதலாம் தேவராயர் 2ஆம் ஹரிஹரரின் மகன் தான் முதலாம் தேவராயர். இவருடைய மகன் 2ஆம் தேவராயர். சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா 2ஆம் தேவராயர்னு நோட் பண்ணி வைங்க. அஷ்டதிக்கஜங்கள் அவங்கள மகத்தானவர் என்று அறியப்படுபவர் யார்? அஷ்டதிக்கஜங்கள்ல மகத்தானவர் என்று அறியப்படுபவர் அல்லசானி பெத்தன்னா அவர்களாவார். இதுல கிருஷ்ணதேவராயர் அவையில தான் அஷ்டதிக்கஜங்கள் என்ற அறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் அவரோட அவையை அலங்கரித்தனர். அவர்களுள் மகத்தானவர் அல்லசானி பெத்தன்னாவார். மற்றொரு குறிப்பிடத்தக்க ஆளுமை யாருன்னு பார்த்தீங்கன்னா தென்னாலி ராமகிருஷ்ணன், அதாவது தென்னாலி ராமனாவார். அப்போ அஷ்டதிக்கஜங்கள் என்று அறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகளே அவையை கொண்டிருந்தவர் கிருஷ்ணதேவராயர் ஆவார். கிழக்கு கர்நாடகத்தில் எந்த நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது? எந்த நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் தான் தற்போது ஹம்பி என்று அழைக்கப்படுகிறது. இதுல துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் இப்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது. ஹம்பி சீர்குலைந்த இடிபாடுகளாக காணப்படுகிறது. யுனெஸ்கோ பார்த்தீங்கன்னா ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. விஜயநகர பேரரசர்கள் எந்த பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர்? இது ஒரு கேட்கப்பட்ட கேள்வி. எந்த பெயர்ல அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர் பார்த்தீங்கன்னா வராகன் என்ற பெயரில் தங்க நாணயங்களை வெளியிட்டனர். விஜயநகர பேரரசர்கள் வராகன் என்னும் பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர். விஜயநகர பேரரசில்
டேஸ் என்று அழைக்கப்படும் தொழிற்சார் அமைப்புகள் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தின. அப்பவே ஒரு அமைப்பு இருந்தது, தொழில்சார் அமைப்புகளை. அந்த அமைப்பின் பெயர் என்ன? அந்த தொழிற்சார் அமைப்பு தான் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தின. அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா கில்டுகள் என்று அழைக்கப்பட்டன. கில்டுகள் என்று அழைக்கப்படும் தொழில்சார் அமைப்புகள் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தின. கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியே கில்டுகள் இருந்ததாக யார் குறிப்பிட்டுள்ளார்னு கேட்டாங்கன்னா அப்துல் ரசாக். அந்த கில்டுகள் பற்றி குறிப்பிட்ட வரலாற்று ஆசிரியர் அப்துல் ரசாக் ஆவார். கூற்று பாருங்க, அமுக்தமால்யதா பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றியதாகும். அமுக்தமால்யதா என்பதற்கு தான் அணிந்த பின் கொடுப்பவர் என பொருள். இதுல அப்படி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. இது பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அமுக்தமால்யதா எந்த இலக்கியம்னு கேட்டாங்கன்னா தெலுங்கு இலக்கியத்துல தலை சிறந்த படைப்பு தான் அமுக்தமால்யதா. இது பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றியதாகும். கடவுள் ரங்கநாதருக்கு அணிவிப்பதற்காக தொடுக்கப்பட்ட மாலைகளை அவருக்கு சூடுவதற்கு முன்பாக இவ்வம்மையார் சூடிக்கொள்வார். அமுக்தமால்யதா என்பதற்கு தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என பொருள்படும். இது அமுக்தமால்யதா என்பதின் பொருள் என்ன? அந்த மாலை யாருக்கு தொகுக்கப்பட்டது? பெரியாழ்வாரின் மகள் கோதை தேவி. அமுக்தமால்யதான என்ன இலக்கியம், எந்த மொழி இலக்கியம்ங்கிறத நோட் பண்ணி வைங்க. முதலாம் முகமது ஷா எந்த ஆண்டு வாரங்கல் அரசரோடு போரிட்டார்? அவர் வாரங்கல் அரசரோடு போரிட்ட ஆண்டு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 1368ஆம் ஆண்டு. பாமன் ஷாவை தொடர்ந்து அரியணை ஏற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் முகமது ஷா. விஜயநகரோடு அவர் மேற்கொண்ட 2 போர்களினால் பயனேதும் ஏற்படவில்லை. ஆனால் 1368இல் வாரங்கல் அரசோடு போரிட்டதன் மூலம் கோல்கொண்டா கோட்டை, பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் உட்பட பெரும் செல்வத்தை இழப்பீடாக பெற்றார். இந்த சிம்மாசனமே என்னாயிற்று? பாமினி சுல்தான்களின் அரியணை ஆயிற்று. அப்ப அந்த சிம்மாசனத்தை பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் முகமது ஷா. எங்கிருந்து பெற்றாருன்னா வாரங்கல் அரசரோடு போரிட்டதன் இழப்பீடாக பெற்றார். தவறான இணையை தேர்ந்தெடு. பாமினி அரசுல அவங்களிலும் பாத்தீங்கன்னா 8 அமைச்சர்கள் இருந்தாங்க. இதுல நசீர் உதவி நிதி அமைச்சர், வசீர் அசராப் அப்படிங்கிறவரு வெளியுறவுத்துறை அமைச்சர், கொத்தவால்ங்கிறது காவல்துறை தலைவர் மற்றும் நகரவியல் நடுவர், சுதார் ஜகான் என்பது தலைமை படை தளபதி என்பது தவறான ஒன்று. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி தான் சுதார் ஜகான் என்று அழைக்கப்பட்டார். அதுல அந்த பாமினி அரசின் 8 அமைச்சர்கள் யாருன்னு பார்த்துடலாம். வக்கீல் உஸ் சல்தானா அல்லது அரசின் பிரதம அல்லது முதலமைச்சர். வக்கீல் உஸ் சல்தானாங்கிறது ஒரு பிரதமர் அல்லது முதலமைச்சர், அரசருக்கு அடுத்த நிலையில் துணை அதிகாரியாக செயல்பட்டவர். பேஸ்வா நாட்டின் பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர். வசீரி அப்படிங்கிறது ஏனைய அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிட்டவர் தான் வசீரி ஆவார். அமீர் ஜூம்லா அப்படிங்கிறவர் நிதியமைச்சராக செயல்பட்டார். நசீர் உதவி நிதியமைச்சர். வசீர் அசாரப் வெளியுறவுத்துறை அமைச்சராக செயல்பட்டார். கொத்தவால் காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவராக செயல்பட்டார். சதார் ஜகான் தலைமை நீதிபதி, சமயம் மற்றும் அறக்கொடைகளின் அமைச்சராக விளங்கியவர் சதார் ஜகான் என்பவராவார். மகமது கவானின் மதரசா அந்த கல்வி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? மகமது கவான் கல்வி நிலையத்தை எங்கு அமைத்தார்னு பார்த்தீங்கன்னா பீடாரில் அமைத்தார். பீடாரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற மகமது கவானின் மதரசா கல்வி நிலையம் 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட பெரிய நூலகத்தை கொண்டிருந்தது. அதுல எவ்வளவு பிரதிகள் இருந்ததுன்னா 3000 கையெழுத்து பிரதிகள். இவை யாவும் கல்விக்கும் புலமைக்கும் கவான் அளித்த முக்கியத்துவத்தை தெளிவாக பறைசாற்றுகின்றன. அப்ப பீடாரில் முகமது கவானின் மதரசா அதாவது கல்வி நிலையம், அங்க எத்தனை நூல்கள் இருந்ததுன்னா 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட பெரிய நூலகத்தை கொண்டிருந்தது. யாருடன் விசயாளனின் வழிவந்தோரின் ஆட்சி முடிவுக்கு வந்தது? அது எந்த மன்னன்னு பார்த்தீங்கன்னா அதி ராசேந்திரன். இவர் வீர ராசேந்திரனின் மகன் தான் அதி ராசேந்திரன். அவரோடு பார்த்தீங்கன்னா விசயாளனின் வழிவந்தோரின் ஆட்சிக்கு முடிவு வந்தது. அதிராசேந்திரன் உள்நாட்டு கழகம் ஒன்றில் கொல்லப்பட்டார்.
அவருடன் விஜயாலயனின் வழிவந்தோரின் ஆட்சி, அந்த சோழ பேரரசின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. சோழ வம்சத்தின் ஆட்சி எந்த ஆண்டு முடிவுற்றது? ஆப்ஷன்ல பாருங்க. 1279ஆம் ஆண்டு சோழ வம்சத்தின் ஆட்சி 1279. பாண்டியரசன் முதலாம் மாரவன்மன் குலசேகர பாண்டியன் என்பார் 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் நிறுவினார். அத்துடன் சோழ வம்சத்தின் ஆட்சி முடிவு பெற்றது. அப்போ 1279ஆம் ஆண்டு யாரு போரிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் யாரை தோற்கடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியை நிறுவினார். பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட உத்திரமேரூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இது அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். உத்திரமேரூர் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்தில் உள்ளது. அந்த உத்திரமேரு கல்வெட்டுகள் எங்கே அமைந்துள்ளதுங்கிற கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கிராமம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமமாகும். இக்கிராமத்தில் கிராம சபைக்கான உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது குறித்து தெளிவாக விளக்கும் கல்வெட்டுக்கள் எங்குள்ளன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது. சோழ அரசில் காணிக்கடன் என அழைக்கப்பட்ட வரி என்ன வரி? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நிலவரி தான் சோழ அரசில் காணிக்கடன் என்று அழைக்கப்பட்டது. சோழ அரசின் பொது வருவாய் முக்கியமாக எது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நிலவரி மூலம் பெறப்பட்டது. நிலவரியானது காணிக்கடன் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. கூற்று: வேளாளரில் ஒரு பிரிவினரான உளுகுடி என்போர் நிலங்களின் உடைமையாளர்களாக இருக்க இயலாது. அவர்கள் பிரம்மதேய வேளாண் வகை நிலங்களில் வேளாண் பணி செய்ய வேண்டியிருந்தது. இதுல சரியா தவறால பார்த்தீங்கன்னா, கூற்று காரணம் இரண்டுமே சரியான விளக்கம் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி தான் சரியான விடை. தேவதான கிராமங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கோவில்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட கிராமங்கள் தான் தேவதான கிராமங்கள். மத நிறுவனங்களுக்கும் கொடையாக வழங்கினர். சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் என்ன பெயரில் அழைக்கப்பட்டன பார்த்தீங்கன்னா, பள்ளிச்சந்தம். வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர்கள் வேளாளர் என்று அழைக்கப்பட்டனர். வேளாளரில் ஒரு பிரிவிர் தான் உளுகுடி என்போர் நிலங்களின் உடைமையாளர்களாக அந்த உளுகுடி என்போர் இருக்க முடியாது. அவர்கள் பார்த்தீங்கன்னா, பிரம்மதேய வேளாண் வகை நிலங்களில் வேளாண் பணிகளை செய்ய வேண்டியிருந்தது. மொத்த விளைச்சலில் வேளாண் வகை நில உடைமையாளர்கள் மேல்வாரத்தை, மேல்வாரம்னா என்ன? விளைச்சலில் பெரும்பகுதி தான் மேல்வாரம். உளுகுடிகள் அவங்க கீழ்வாரத்தை, விளைச்சலில் சிறிய பகுதி கீழ்வாரத்தை பெற்றனர். அடிமை மற்றும் பணிசெய் மக்கள் என்போர் சமுதாயத்தின் கீழ்நிலையில் இருந்தனர். சமூகத்தின் இடைமட்டத்தில் போர் செய்வோரும் வணிகர்களும் இடம்பெற்றனர். அப்ப இதுல கோயில்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதான கிராமங்கள். இதே பார்த்தீங்கன்னா, சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளி சந்தம். இந்த வேளாண் வகை அப்படின்னா நிலங்களின் உடைமையாளர்கள் வேளாளர் என்று அழைக்கப்பட்டனர். உளுகுடி அப்படின்னா அவங்க கிட்ட வேளாண் நிலம் கிடையாது. அவங்க உழைக்க மட்டும் செய்ய முடியும். மேல்வாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, விளைச்சலில் பெரும்பகுதி. கீழ்வாரம் அப்படின்னா விளைச்சலில் சிறிய பகுதி. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். முதலாம் ராஜேந்திரன் எங்கு வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. எண்ணாயிரத்துல தான் முதலாம் ராஜேந்திரன் ஒரு வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார். சோழ அரசர்கள் கல்வி பணிகளுக்கு பெரு ஆதரவு நல்கினர். முதலாம் ராஜேந்திரன் எண்ணாயிரம் எங்குள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார். அக்கல்லூரியில பார்த்தீங்கன்னா 14 ஆசிரியர்கள், 340 மாணவர்கள் வேதங்கள், இலக்கணம், உபநிடதங்கள் ஆகியவற்றை கற்றனர். அவருக்கு பின்வந்த ஆட்சியாளர்கள் அவருடைய அப்பணியை முன் உதாரணமாக கொண்டு பின்பற்றினர். அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரிக்கு அருகே திருபுவனை என்னும் ஊரிலும் இன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடலிலும் 1048 திருபுவனையிலும் 1067 திருமுக்கூடலிலும் இதே போன்று கல்லூரிகள் நிறுவப்பட்டன. இது யாரால வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதலாம் ராஜேந்திரன் அவர் கொண்டு வந்த கல்லூரியை பின்பற்றி 1048 திருபுவனையிலும் 1067 திருமுக்கூடலிலும் கல்லூரிகள் நிறுவப்பட்டன. பின் வருபவர்களுள் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யார்?
இதுவும் முக்கியமான கேள்வி. முதலாம் வரகுணன் இவர்தான் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார். அரிகேசரிக்கு பின்னர் பாண்டியர் அரச வம்சத்தின் மகத்தான மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா முதலாம் வரகுணன் ஆவார். அவரே வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார். அப்போ ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் அவருடைய மற்றொரு பேர் தான் முதலாம் வரகுணன் என்று அழைக்கப்படுகிறார். அவரே வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார். நீர்ப்பாசன வசதிகளோடு உருவாக்கப்பட்டிருந்த பிராமண குடியிருப்புகள், இது பாண்டியர் காலத்துல நீர்ப்பாசன வசதிகளோடு உருவாக்கப்பட்டிருந்த குடியிருப்புகள் பார்த்தீங்கன்னா என்னவென்று அழைக்கப்பட்டன? மங்களம், மங்களம் அல்லது சதிர்வேதி மங்கலம். அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் மங்களம் அல்லது சதிர்வேதி மங்கலம் எனும் பிராமணர் குடியிருப்புகளை பாண்டியர் காலத்தில் உருவாக்கினர். பாண்டியர் காலத்தில் எழுத்து மண்டபம் என்னவென அழைக்கப்பட்டது? இது தலைமை அரசு செயலகம் தான் என்னன்னு அழைக்கப்பட்டதுன்னா எழுத்து மண்டபம். அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது. மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் பாண்டியர் காலத்துல மாறன் எயினன், சாத்தன் கணபதி, ஏனாதி சாத்தன், திறத்திறன், மூர்த்தி எயினன் ஆகியோரும் மற்றவரும் ஆவர். பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல் ஆகியவை படை தளபதிகளின் பட்டங்களாக உள்ளன. அப்ப பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல்லாம் பாண்டியர் காலத்துல படை தளபதிகளின் பட்டங்களாக விளங்கின. எந்த ஆண்டு ஐநா சபை உலக மக்களாட்சி தினமாக செப்டம்பர் 15ஆம் நாளை அறிவித்தது? செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினம் என்று ஐநா அறிவித்த ஆண்டு 2007ஆம் ஆண்டு. 2007 ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது. இந்திய குடிமக்களில் எத்தனை சதவீதம் பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன? எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 79% பேர் பார்த்தீங்கன்னா மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக இந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமான உலக அளவிலான இப்பட்டியலில் இந்தியாவிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது. உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்ட மக்களாட்சி நாடு எது? அந்த மக்களாட்சி நாடு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஐஸ்லாந்து. அதனுடைய கிபி 930. இடம் பார்த்தீங்கன்னா திங்வேலில். இதுதான் உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டுள்ள மக்களாட்சி நாடு ஐஸ்லாந்து என்பது சரியான ஒன்று. தவறான இணையை தேர்ந்தெடு. நாடு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்ட ஆண்டு. இதுல தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய பேரரசு 1917, அமெரிக்க ஐக்கிய நாடு 1919. இது ரெண்டுமே தவறான இணை. நியூசிலாந்து தான் முதலாக 1893ஆம் ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த முதல் நாடு நியூசிலாந்து. யூகே ஐக்கிய பேரரசு 1918லையும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் 1920ஆம் ஆண்டுக்கும் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் இந்தியாவிலையும் ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. ஆனால் பணக்கார பெண்களுக்காகத்தான் அந்த ஓட்டுரிமை 1920-21ஆம் ஆண்டுல 20ஆம் ஆண்டு அளிக்கப்பட்டது. அப்போ இதுல ஐக்கிய பேரரசு 1918, அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 1920ஆம் ஆண்டு. உலகிலேயே பெண்களுக்கு முதலில் ஓட்டுரிமை வழங்கிய நாடு நியூசிலாந்து. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1893ஆம் ஆண்டு. இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு ரூபாய் செலவானது? அந்த 1946லேருந்து 50 பார்த்தீங்கன்னா 64 லட்சம் ரூபாய் செலவானது. இதுல அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது? 64 லட்சம் ரூபாய் இதற்கென செலவிடப்பட்டது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது? அந்த வாயு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீலியம் வாயு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் எந்தெந்த மொழியில் உள்ளது அப்படின்னு தெரிஞ்சுங்க. இந்தி மற்றும் ஆங்கிலம். நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. எந்தெந்த மொழி? இந்தி மற்றும் ஆங்கிலம். வளங்கள் மனிதனின் பேராசைக்கன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் யார்? வளங்கள் மனிதனின் பேராசைக்கு கிடையாது, அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் காந்தியடிகள் ஆவார். உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படும் காடுகள் எவை? உலகின் பெரும் மருந்தகம்
அது எந்த காடுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல மலைக்காடுகள். இந்த வெப்பமண்டல மலைக்காடுகள் தான் புவியின் அணிகலன் என்றும் உலகின் பெரும் மருந்தகம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ புவியின் அணிகலன் என்று அழைக்கப்படும் காடுன்னா வெப்பமண்டல மலைக்காடுகள்ங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுங்க. இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? எந்த ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது? 1861ஆம் ஆண்டு. அதுல ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASI இந்திய தொல்லியல் துறை. இது 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா புது தில்லியில் உள்ளது. கடைசி ஒன்று, சிந்துவெளியின் எந்த பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது? சிந்துவெளியில எந்த பகுதி அப்படின்னு பாருங்க. லோத்தல் பகுதியில தான் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த லோத்தல் எங்க இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை, அதாவது சிந்துவெளி மக்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது. லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது லோத்தல் ஆகும். சுதேசி நீராவி கப்பல்களின் பங்கு இது ஆசிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. இதுல ஆகியன்னு கொடுத்துருப்பாங்க. ஆசிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. காரணம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனைக்கு உதவினார். இதுல அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. இதுல ஆப்ஷன் டி தான். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது. காரணம் என்பது கூற்றிற்கு சரியான விளக்கம் என்பது சரியான விடை. 1906 தான் வ.உ.சி. என்ன பண்றாரு? சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி என்னும் கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்தார். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1906ஆம் ஆண்டு. மொத்த முதலீடான 10 லட்சம் 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு 25 ரூபாய் வீதம் இந்தியர்கள், இலங்கையை சேர்ந்தவர்கள், ஆசிய நாடுகளை சேர்ந்தோருக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. அவர் வாங்கிய 2 கப்பல் பார்த்தீங்கன்னா SS கலியா மற்றும் SS லாவோ என்ற 2 கப்பல்களை வாங்கினார் 1906ஆம் ஆண்டு. ரவீந்திரநாத் தாகூர் இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்காக, மற்றொரு நாடு எந்த நாட்டிற்காக தேசிய கீதத்தை எழுதினார்? இது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாட்டிற்கான தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர் ஆவார். பம்பாயில் இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் கற்றல் இல்லம் எனும் அமைப்பினை தொடங்கியவர் யார்? சாரதா சதன் என்னும் கற்றல் இல்லம் அது வீடற்றவர்களுக்கான இல்லம்னு புக்ல கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பண்டித ரமாபாய் அவர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வங்காளதேசத்தை சேர்ந்த வேற்றுமொழி பேசக்கூடிய ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும் நெஞ்சுரம் அந்த காலத்திலேயே அவருக்கு இருந்தது. 2 வருடங்களுக்கு பின்னர் கணவரும் இயற்கை எய்தவே புனே திரும்பியர் அவர் ராணடே, பண்டார்கர் ஆகிய தலைவர்கள் உதவியுடன் ஆரிய மகிழா சமாஜ் இதையும் பண்டித ரமாபாய் தான் நிறுவினார். 1882 300 பெண்கள் அமைப்பில் கல்வி கற்றனர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணடே, பண்டார்கர் ஆகியோரின் உதவியோடு கைவிடப்பட்ட விதவைகளுக்காக சாரதா சதன் வீடற்றவர்களுக்கான இல்லம் எனும் அமைப்பை அவர் தொடங்கியவரும் ரமாபாய் அவர்கள். வெகு விரைவிலேயே இந்து பெண்களை கிறித்துவ மதத்திற்கு மதமாற்றம் செய்கிறார் என குற்றம் சாட்டப்பட்டதால் தனது செயல்பாடுகளை புனேவுக்கு அருகேயுள்ள கேத்கான் என்னும் இடத்திற்கு மாற்றினார். அங்க பார்த்தீங்கன்னா முக்தி சதன் சுதந்திர இல்லம் என்னும் அமைப்பை நிறுவினார். அந்நிறுவனத்தில் 2000 பெண்களும் குழந்தைகளும் தங்கியிருந்தனர். அவர்களை சுய சார்புடையவர்களாக மாற்றுவதற்காக தொழிற்பயிற்சி வழங்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சாரதா சதன் மட்டும் இல்லாம ஆரிய மகிழா சமாஜ், அதே மாதிரி கேத்கான்ல முக்தி சதன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாரதா சதன் போன்ற அமைப்புகளை நிறுவியவர் பண்டித ரமாபாய் அவர்கள். சரியான விடையை தேர்வு செய்க. வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர் என்ன? வாஞ்சிநாதன் வாஸ் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் எ ரேடிக்கல் குரூப் கால்டு, அது என்ன சங்கம்னு நமக்கு ஞாபகம் வரும், பாரத மாதா குழு. 1880 திருவாங்கூர் அரசின் பகுதியில் பிறந்த வாஞ்சிநாதன் அவ்வரசின் ஆட்சியில் இருந்த புனலூர் அப்படிங்கிற இடத்துல வனத்துறையில் காவலராக பணியாற்றினார். வாஞ்சிநாதன் பாரத மாதா என்ற புரட்சிகர தேசியவாத குழுவில் அவரும் ஒரு உறுப்பினர் ஆவார்.
ஐரோப்பிய அதிகாரிகளை கொல்வதன் மூலம் இந்தியர்களை புரட்சிக்கு தூண்டுவதே எந்த அமைப்பின் குறிக்கோள்னு பார்த்தீங்கன்னா பாரத மாதா சங்கத்தின் குறிக்கோளாக இருந்தது. வடலூரில் சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தியவர் யார்? வடலூர்ல சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தியவர் ராமலிங்க அடிகளார். வள்ளலார் என்பது சரியான ஒன்று. அடுத்த ஒன்று பொறுத்துக. பிரார்த்தனை சமாஜம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அதே மாதிரி சமரச வேத சன்மார்க்க சங்கம், பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. பிரார்த்தனை சமாஜம் 1867ஆம் ஆண்டு. அடுத்தது சமரச சன்மார்க்க சங்கம் 1865, பிரம்ம சமாஜம் 1828, ஆரிய சமாஜம் 1875ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. இந்து விதவை மறுமண சட்டம் 1856 பற்றிய சரியான கூற்று. இந்து விதவை மறுமண சட்டம் எதற்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விதவை மறுமணம் அனுமதிக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. 1856ல் நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதுல வங்காள படையில் உயர் ஜாதியினரும் சேர்ந்து கொள்ள வழிவகை செய்தது. சாதிப்பற்றை கைவிட்டு அவர்கள் படைகளில் சேர வேண்டும் அல்லது இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றி முன்னேறும் வாய்ப்பை கைவிட வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. மேலும் சதி ஒழிப்பு சட்டம் விதவை மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்கியது. பெண் குழந்தைகள் கொல்லப்படுவதற்கான எதிரான சட்டம் ஆகியவை சமய நம்பிக்கைகளில் ஆங்கில அரசு தலையிடுவதாக கருதப்பட்டது. 1850ல் பார்த்தீங்கன்னா இயற்றப்பட்ட லெக்ஸ்லோசி சட்டம் கிறித்துவராக மதம் மாறியவர்களுக்கு மூதாதையரின் சொத்துக்களில் உரிய பங்கினை பெறும் உரிமையை அளித்தது. இது வைதீக இந்துக்களிடையே வெறுப்பை ஏற்படுத்தியது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1856ல் 1850ல் லெக்ஸ்லோசி சட்டம். இது எதற்காகன்னா, கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களுக்கு மூதாதையரின் சொத்துக்கள்ல உரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்ற சட்டம் தான் லெக்ஸ்லோசி சட்டமாகும். அகோபில மடம் எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன்ல அகோபில மடம் எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டதுன்னா ஸ்ரீரங்கத்தில் உருவாக்கப்பட்டது. பின் வருபவர்களுள் அரிக்கமேடு அகழ்வாய்வினை மேற்கொண்டவர் யார்? அரிக்கமேடு அகழ்வாய்வு மேற்கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டிமர் வீலர் என்பது சரியான விடை. 1875ல் ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார்? ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் தயானந்த சரஸ்வதி அவர்கள். ஆப்ஷன் பி சரியான ஒன்று. சுதேசி கப்பல் நிறுவனத்தை வ.உ. சிதம்பரம் நிறுவிய ஆண்டு எந்த ஆண்டு? இது நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சொல்ல 1906ஆம் ஆண்டு தான் சுதேசி கப்பல் நிறுவனத்தை வ.உ.சி அவர்கள் தொடங்கினார். தியோசபிக்கல் சொசைட்டியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? தியோசபிக்கல் சொசைட்டியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எந்த இடம்? இது அடையாறில் அமைந்துள்ளது. இந்தியாவின் முதல் பெண் கவர்னராக, அரசியலில் ஈடுபாடு உடையவராக, இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக மற்றும் ஒரு கவிஞராகவும் திகழ்ந்தவர் யார்? கவிஞர்னு சொல்றப்பவே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். சரோஜினி நாயுடு அவர்கள் என்பது சரியான விடை. பின் வருபவர்களில் யார் தொன்மையான கலைகளுக்காக இந்திய சங்கத்தினை ஏற்படுத்தியவர்? தொன்மையான கலைகளுக்காக இந்திய சங்கத்தை ஏற்படுத்தியவர் அபினிந்திரநாத் தாகூர் என்பது சரியான விடையாகும். அடுத்தது சம்ரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு, ரவுலட், சௌரி சௌரா, தண்டி சத்தியாகிரகம், இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வந்துடும். சம்ரான் இதில் காந்தியடிகள் இந்தியா வந்தவுடன் அவர் நடத்திய முதல் சத்தியாகிரகம் இந்தியாவில் 1917 சம்ரான். ரவுலட் 1919ஆம் ஆண்டு. சௌரி சௌரா 1922. தண்டி சத்தியாகிரகம் 1930ஆம் ஆண்டு. இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடையாகும். இந்தியாவின் முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பினை உருவாக்கிய மாநிலம் எந்த மாநிலம்? லோக் ஆயுக்தான்னா நம்ம பார்த்த ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த மாநிலத்துக்குள்ள ஒரு அரசு அதிகாரிகள் ஊழல், அவங்க செய்கிற தப்புகளை விசாரிக்கும் நீதிமன்றம் எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் லோக் ஆயுக்தா முதலில் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன? உச்ச நீதிமன்றம் 65ன்னு பார்த்தோம். உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி ஓய்வு பெறும் வயது 62 ஆகும். புன்சி கமிஷன்
அமைக்கப்பட்டது எப்போது? புன்சி கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? புன்சி கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு 2007 ஏப்ரல் 28 அன்று. மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர் யார்? மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவராக உள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அவர்கள். குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கிறார்? ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா அவரு 12 உறுப்பினர்களை நியமிக்கிறார். அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழுவினை குறிப்பிடுக. அடிப்படை கடமைகளை பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழு ஆப்ஷன்ல ஸ்வரன் சிங் குழு என்பது சரியான விடை. 1976 இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று என்ன கூற்று? 1976 இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று சமதர்மம் என்பது சரியான விடை. குத்தகை சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன? இதுல ஒப்பந்த காலத்தை நிர்ணயித்தல், நியாயமான வாடகை, நிலத்தை வாங்கும் உரிமை. இதுல 3 கூற்றுகளுமே சரியான முக்கியமான அம்சங்களாகும். ஒடுக்கப்பட்ட மக்கள் தெளிவான பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி தேர்தலில் பெற்றிடமும் மற்றும் பொதுப்பணியில் தேர்வாகிட உதவிடுவதும் எந்த ஒப்பந்தமாகும்? ஒடுக்கப்பட்ட மக்களின் தெளிவான பிரதிநிதித்துவை உள்ளாட்சி தேர்தலில் பெற்றிட மற்றும் பொதுப்பணியில் தேர்வாகிட உதவிடுவது பூனா ஒப்பந்தம் ஆகும். எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்றது? பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்ற சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51 என்பது சரியான விடை. ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு நீதியரசர் RS சர்க்காரியா தலைமையில் ஆணையம் அமைத்தது? ஒன்றிய அரசாங்கம் சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு 1983 ஆண்டு. 2005 தகவல் அறியும் உரிமை சட்டப்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு என்ன? எத்தனை நாட்கள தகவல்களை பெற முடியும்னு பார்த்தீங்கன்னா 30 நாட்கள் என்பது காலவரம்பாகும். மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார்? மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் ஆளுநர் என்பது சரியான ஒன்று. 1985 ஆண்டு திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு எந்த குழு? 1985 ஆண்டு திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு GVK ராவ் குழு என்பது சரியான விடை. கடைசி ஒன்று, எந்த சட்டத்திருத்த சட்டம் இந்திய குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது? சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படுவது 42வது திருத்த சட்டம் ஆகும். இந்தியாவில் எப்பொழுது முதல் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது? எப்பொழுது முதல் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது? இதுல வந்து பாத்தீங்கன்னா 1920 ஆகஸ்ட் 31 கிளாபத் மாநாட்டில் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை வலியுறுத்துவாரு. 1920 செப்டம்பர் கல்கத்தா அமர்வு தான் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தொடங்க வழிவகை செய்தது. ஆப்ஷன்ல 1920 என்பது சரியான ஒன்று. வ.உ. சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம் என்ன? அவர் எதற்காக சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவினார்னு பார்த்தீங்கன்னா கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷாரின் ஏகபோகத்திற்கு, அதாவது அவங்களுக்கு சவால் விடுக்கிறதுக்காகத்தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவினார். பம்பாயில் கொடூர பிளாக் தொற்றுநோய் பிளேக் வந்து தொற்றுநோய் பரவிய ஆண்டு எந்த ஆண்டு? பிளேக் தொற்றுநோய் பரவிய ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல 1896 தான் பிளேக் தொற்றுநோய் வந்து பரவிய ஆண்டு பம்பாயில. ஆங்கிலேயர் அச்சுறுத்தல் காரணமாக பாரதியார் எந்த பகுதிக்கு இடம்பெயர்ந்தார்? பாரதியார் ஆங்கிலேயர் அச்சுறுத்தல் காரணமாக எங்கிருந்து போனார்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. அங்கிருந்து தான் பல இதழ்களை வெளியிட்டிருந்தாரு. இந்திய தேசிய இராணுவத்தின் மீதான விசாரணை நடைபெற்ற இடம் எந்த இடம்? இந்திய தேசிய இராணுவத்தின் மீது விசாரணை நடைபெற்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல செங்கோட்டையில தான் அந்த விசாரணை நடைபெற்றது. அப்போ வந்து அவங்களுக்காக சார்பாக வாதாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து இந்திய தேசிய இராணுவ அந்த வீரர்களுக்காக வாதாடுவார். அமர் சோனார் பங்களா என்ற வங்காள தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்?
நம்ம ஜனகணமனமும் அவர் தான் இயற்றினாரு. ரவீந்திரநாத் தாகூர் என்பது சரியான விடை. காமராசரின் அரசியல் குரு யார்? ஐயா, காமராசரின் அரசியல் குரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அவர்கள். மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யார்? மகாத்மா காந்தியின் அரசியல் குரு ஆப்ஷன்ல கோபாலகிருஷ்ண கோகலே என்பது சரியான விடை. சிவசுப்பிரமணியனார் 1799 செப்டம்பர் 13ஆம் நாளன்று தூக்கிலிட்டப்பட்ட இடம் என்ன? இவர் கட்டபொம்மனோட அமைச்சர் சிவசுப்பிரமணியனார். இவர் எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார். இந்திய தேசிய காங்கிரஸ் பூரண சுதந்திர நாளாக கொண்டாடிய நாள் எந்த நாள்? அவங்க ஜனவரி 26, 1930 அன்று இந்திய தேசிய காங்கிரஸால் பூரண சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. கூற்றுகளை கவனிக்க. அசோக் மேத்தா குழு, எல்எம் சிங்வி குழு, பல்வந்தராய் மேத்தா குழு, மேலே கொடுக்கப்பட்ட குழுக்களை காலவரிசைப்படுத்துக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜுக்காக அமைக்கப்பட்டது. இதில் அசோக் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1977. இதில் சிங்வி குழு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1986. பல்வந்தராய் மேத்தா குழு 1957. இதில் சரியானது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா 3, 1 and 2ங்கிறது தான் காலவரிசைப்படி. 1957 பல்வந்தராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு பார்த்தீங்கன்னா 1977, எல்எம் சிங்வி குழு 1986ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கிறது? அது எந்த விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல விதி 56, 1B மற்றும் 61 தான் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகை செய்யும் பிரிவாகும். இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன? அடிப்படை கடமைகள் இதெல்லாம் மறக்க மாட்டோம். விதி 51(7) தான் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 5 எதை கையாள்கிறது? இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 5 கையாள்வது எதைன்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமையை பற்றி பேசுகிறது. இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு எந்த உணர்வு? இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு பார்த்தீங்கன்னா சமூக உட்சேர்க்கை என்பது சரியான விடையாகும். பின் வருவனவற்றுள் எது சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 42வது அரசியலமைப்பு திருத்தம் தான் சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது என்ன? அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம். மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர்? மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் பார்த்தீங்கன்னா 12 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர். சமய சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இது மாதிரி இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கேட்டு வருவாங்க. அது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976ஆம் ஆண்டாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகின்றன? எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள்? ஆப்ஷன்ல பாருங்க. பிரிவு 2 அரசியலமைப்பு சட்டம் 5 முதல் 11 வரை குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகின்றது. சரியாக பொருந்தியுள்ளவற்றை கண்டறிக. ஜூலை 19 இது எப்போ தேசியமயமாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1969 ஜூலை 19ல் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. ஜூலை 1 2017 ஜிஎஸ்டி அறிமுகம். ஜூலை 1 பார்த்தீங்கன்னா பாரத ஸ்டேட் வங்கி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல 1806ஆம் ஆண்டுல என்ன பெயர்னா கல்கத்தா வங்கி என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. 1955 ஜூலை 1ல் தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாரத ஸ்டேட் வங்கி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. நபார்டு வங்கி இது பார்த்தீங்கன்னா ஆண்டு 1982 ஜூலை 12ல் நபார்டு வங்கியின் தோற்றமாகும். இதில் நாட்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. 1969 ஜூலை 19ல் வங்கிகள் 14 வங்கிகள் நினைக்கிறேன் தேசியமயமாக்கும்.
2017 ஜூலை 1 ஜிஎஸ்டி அறிமுகம். 1955 ஜூலை 1 அந்த கல்கத்தா வங்கி இம்பீரியல் வங்கி என பெயர் மாற்றம் பட்டு பாரத ஸ்டேட் வங்கி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1982 ஜூலை 12 நபார்டு வங்கியின் தோற்றம். இதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். பொருளியல் அறிஞர்களின் நூல்களில் பொருந்தாதது எது? ஆப்ஷன்ல பாருங்க. பொருளியல் அறிஞர்களின் நூல்களில் பொருந்தாதது, இதுல ஆப்ஷன்ல பொருளியல் கோட்பாடுகள், இவர் வந்து ஆல்பர்ட் மார்சல் வருவாரு. இது பொருந்தாத நூலாகும். நல பொருளாதாரம் அமர்த்தியா சென், நாடுகளின் செல்வம் ஆடம் ஸ்மித்து, வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணத்தை சார்ந்த கொள்கை கெய்ன்ஸ். பொருளியல் கோட்பாடுகள் ஆல்பர்ட் மார்சல் வரணும், அது தவறான ஒன்று. அடுத்தது, கீழ்கண்ட செய்திகளில் சரியாக பொருந்தி உள்ளது எது? இதுல எந்தெந்த கமிட்டி சரியாக பொருந்தி உள்ளதுன்னு அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. தேசிய பங்கு சந்தை தொடங்க காரணமான கமிட்டி போர்வானி கமிட்டி. பாரத ஸ்டேட் வங்கி உருவாக காரணமான கமிட்டி கோர்வாலா கமிட்டி. ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்டில் இருந்து பிரிக்க பரிந்துரைத்த கமிட்டி அக்வர்த் கமிட்டி. ரிசர்வ் வங்கி உருவாக காரணமான கமிட்டி ஹில்டன் யங் கமிட்டி. இதுல பாத்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளும் சரி, அல்ல அந்த கமிட்டிகள்லாம் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. சரியானது எது எவை என தேர்வு செய்க. இந்தியாவின் மிக பழமையான பங்கு சந்தை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான், ஒரு பிஎஸ்சி தான். இது உங்களுக்கு தொடங்கப்பட்ட ஆண்டு 1875. இது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்கன்னா 1992 தான் ஆரம்பிச்சாங்க. அது என்ன பிஎஸ்சி பாத்தீங்கன்னா 1875ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதுல செபி சட்டம், இதுல ஃபர்ஸ்ட் கூற்று தவறான ஒன்று. செபி சட்டம் 1992ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. மும்பை பங்கு சந்தை 1875 ஆரம்பிக்கப்பட்டது. இதுல உங்களுக்கு பார்த்தோன்னே சொல்லிடலாம். 2 மற்றும் 3வது கூற்றுகள் சரியான ஒன்று. கீழ்கண்ட செய்திகளில் தவறானது எது? இதுல தேவை கோட்பாட்டில் பயன்பாடு அணுகுமுறையை முதலில் புகுத்தியவர் ஆல்பர்ட் மார்சல். பண அளவு கோட்பாட்டை வரையறுத்தவர் இர்விங் பிசர். பேரியல் பொருளியல் சிந்தனையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் கெய்ன்ஸ். போலிவாரம், இவரும் பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்சல் தான். ரிகார்டோ என்பது தவறான ஒன்றாகும். ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக யார் செயல்படுவார்? ஆப்ஷன்ல ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக இருப்பவர் நிதி அமைச்சர் ஆவார். ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பிற்கு பெயர் என்ன? அந்த மொத்த மதிப்பிற்கு பெயர் தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது சரியான விடை. நாட்டின் தலா வருமானம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி, இதை மறக்க மாட்டீங்க. நாட்டின் மொத்த வருமானம் டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை தான் தலா வருமானம் என்று அழைக்கப்படுகிறது. வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? வன பாதுகாப்பு சட்டம், பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம், அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972, வன பாதுகாப்பு சட்டம் 1980, பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002, தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆப்ஷன் டி சரியான ஒன்று. கடைசி கேள்வி, முதன்மை துறை என அழைக்கப்படுவது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். விவசாயத்துறை. பொதுத்துறை சேவை நோக்கத்துடன் செயல்படுகிறது. சார்புத்துறை தொலைத்தொடர்பு. தனியார் துறை என்பது லாப நோக்கத்துடன் செயல்படுகிறது. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடையாகும். கண்டிப்பா இதெல்லாம் உங்க ஸ்டடீஸ் மற்றும் படிச்சு முடிச்சவங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நம்புறோம். தேங்க்யூ ஆல்.